ரைட். பிஸ்மி சொல்லி வலது கை இந்த வலது புறமாக ஊத்தி கழுவிடணும். கழுவி போட்டு எல்லாத்தையும் இப்ப இதுல போடப்பட்ட இந்த புடவைகளை எல்லாம் டக்குன்னு எடுக்கிறல பெரியோரு போர்வைய கொண்டு போத்திட்டு போட்டு அவங்கள அந்த உள்ளுக்குள்ளால வலது பக்கமாக இடது பக்கமாக கத்திரிக்கோளால வெட்டிட்டு அவங்க போட்டிருந்த உடுப்புகளை ஆற்றி விட்டால் போதுமானது. கட்டப்பட்ட உள்ளாடைகள் பாவாடைகளுடன் கைகளிலே இறுக்கமான மோதிரங்களை அணிந்து கொண்டு நகங்கள் எல்லாம் அப்படியே வளர்ந்து குரண்டல் பிடித்த வண்ணம் இருந்த இருப்பிலேயே நக்கரித்து அவர்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் சிரமப்படுகின்ற வேளையிலும் எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களோ சில பெற்ற பிள்ளைகளோ உதவாமல் இருந்து அவர்களுடைய உயிர்கள் பிரிந்திருக்கின்ற தருணங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். இறந்தவர்களின் மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நற்செயல் அவனை வணங்கி வழிபடுவது. அல்லாஹ்வை நாங்கள் ஏன் வணங்கி வழிபட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வணங்கி வழிபடுவதற்கு ஏன் தகுதியானவர் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கின்ற போது, இன்றைய காலத்திலே அல்லாஹ்வின் மாளிகையில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்க வெளிநாட்டு வீதிகளில் வீடு வீடாக சென்று அஜ்னபி மஹ்ரமி பேணாது வியர்வை சிந்தி உழைக்கும் பெண்களுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு துணையின்றி வெளிநாட்டிற்காக சம்பாதிக்க சென்று வருகின்ற பெண் பிள்ளைகளின் வயிற்றில் பிள்ளைகள் இருக்கின்ற கண்ணீருக்கு பின்பு அவளுடைய மனவேதனையின் மத்தியில் எமது வீதிகளில் கையில் ஒன்று மடியில் ஒன்று வெயிலில் உட்கார்ந்து கொண்டு கையேந்துகின்ற பெண்கள் மத்தியில் ரெண்டிங் என்ற பெயரில் வாட்ஸ்அப்களிலும் பேஸ்புக்களிலும் இன்ஸ்டாகிராம்களிலும் நேரத்தை கழித்துக் கொண்டு உறைந்து கிடக்கின்ற பெண்கள் மத்தியில் வாழ்க்கை சுமைக்காக வறுமைக்காக வாழ்க்கையை வெறுத்து கணவரை மதிக்காது 5க்கும் 10க்கும் பசிக்கும் வயிற்று பிழைப்புக்கும் பார்ப்பவர்களோடு சேர்ந்து ஜினாவிலும் இறங்கி திரிகின்ற பெண்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து எங்களை இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் அழகான தோற்றத்தோடு அழகிய பிள்ளைகள் சிறந்த கணவர் உண்ண உடுப்பு உண்ண உணவு உடுக்க உடுப்பு இருக்க வீடு அத்தனையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு சிறந்த கல்வியையும் கற்று எடுத்துக் கொள்வதற்காக இந்த மாளிகைக்கும் வரை தந்திருக்கின்ற இந்த பெரிய பாக்கியத்தை விட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? அந்த ரஹ்மானை வணங்கி வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரே வேட்கை அறிவை தேடுவது, சமூகத்தை பற்றி சிந்திப்பது, நல்ல விடயங்களை ஒருவர் மற்றவரோடு பேசிக் கொள்வது, இவ்வாறான இறைபணிக்காக நாளை மறுமைக்காக இன்றே பணி செய்ய காத்திருப்பது, அமைதி சந்தோஷம், ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து கதைத்து எங்களுடைய சுகநலன்களில் பங்கு பற்றிக் கொள்வது, இவ்வாறான சமூக அந்தஸ்துடன் இந்த அல்லாஹ்வின் மாளிகையில் நாங்கள் கூடியிருக்கின்ற போதும் எங்களை போன்ற பெண்கள் சில அசிங்கமான நிலைகளிலே வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே வெளியிடங்களிலே இருக்கின்ற போதும் அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்காக அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதிவிலக்கும் அல்ல. எனவே அல்லாஹ் விரும்புகின்றபடி அவனை தொழுது வணங்குகின்ற போது மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்றான். அதே போன்று எங்களுடைய வறுமை கஷ்டம் துன்பங்களை விட்டும் எங்களை பாதுகாக்கின்றான். எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய சிறு பிள்ளைகள், நாங்கள், எங்களுடைய கணவர், அயல் வீட்டுக்காரி, உறவினர்கள் எல்லோருமே தொழுகையில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழுகை சீரானால் உள்ளம் சீராகும், உள்ளம் சீரானால் எல்லாமே சீராகிவிடும். எனவே ஒரு நீரோடையிலே 5 நேரம் குளித்தால் எப்படி எங்களுடைய உடம்பு துப்புரவாகுமோ அதே போன்று எங்களுடைய உள்ளமும் தொழுகையினால் தூய்மை அடைகின்றது. மானக்கேடான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபடுகின்ற போது அல்லாஹ்வின் இறை நேசர்களாக மாறிவிடுகின்றோம். அல்லாஹ்வின் இறை நேசர்களாக நாங்கள் மாறிவிட்டால் மரணத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாரானவர்களாக ஆகிவிடுகின்றோம்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டுமானால் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய சில விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் மரண படுக்கையில் இருக்கின்ற போதும் எங்களுக்கு கலிமாவுடைய சிந்தனை ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே புறம் பேசுவதை விட்டும் நாங்கள் தவிர்த்து இருக்க வேண்டும். சூரா ஹுஜராத்திலே இறந்தவர்களின் மாமிசத்தை உண்பதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். எனவே நாங்கள் ஒருவருக்கொருவர் புறம் பேசக்கூடாது, ஒட்டு கேட்கக்கூடாது, உளவு பார்க்க கூடாது. அதே போன்று அல்லாஹ் வெறுக்கத்தக்க இன்னும் ஒரு பெரிய செயல் அவதூறு கூறுவது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பிடிக்காவிட்டால் மற்றும் ஒரு பெண்ணிடம் அவரை பற்றி அவதூறு கூறுவது. அவதூறு கூறுகின்ற அந்த பெண் உண்மையிலேயே அந்த செயலை செய்யாதிருந்தால் நாளை மறுமையில் இந்த சிறந்த பெண்ணாக இருந்த இவருடைய நன்மைகள் அத்தனையும் பிடுங்கி அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் சுவனத்தை நுழையக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்வதாக நாங்கள் ஹதீஸ்களில் இருந்து விளங்கிக் கொள்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லமல்களில் வெறுக்கத்தக்க செயல்களை விட்டு தொழுகையை கடைபிடித்து நடக்கின்ற போதும் இன்னும் ஒரு நல்ல செயல் எதுவென்று சொன்னால் பிர்ருல் வாலிதைன், வயோதிக பெற்றோர்களை நல்ல முறையில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் மரணம் எப்பொழுது வரும், எங்கு வரும் என்பது எமக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய வீடுகளிலே, அயல் வீடுகளிலே இருக்கின்ற மூதாட்டிமார்களை நாங்கள் அவதானிக்கின்ற போதும் எத்தனையோ மாதங்களுக்கு முன் இறுக்கி கட்டப்பட்ட, இடுப்பில் கட்டப்பட்ட உள்ளாடைகள், பாவாடைகளுடன் கைகளிலே இறுக்கமான மோதிரங்களை அணிந்து கொண்டும் நகங்கள் எல்லாம் அப்படியே வளர்ந்து குரண்டல் பிடித்த வண்ணம் இருந்த இருப்பிலேயே நக்கரித்து அவர்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் சிரமப்படுகின்ற வேளையிலும் எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களோ சில பெற்ற பிள்ளைகளோ உதவாமல் இருந்து அவர்களுடைய உயிர்கள் பிரிந்திருக்கின்ற தருணங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் அப்படியான நிலைமைகள் இதன் பிற்பாடு வந்து விடக்கூடாது. உண்மையில் நாங்கள் தினமும் குளித்து சுத்தமாக இருந்து மரணத்துக்கு எந்த நேரமும் தயாராக இருப்பதை போன்று அவர்களையும் எங்களால் முடியுமான அளவு துப்புரவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களோட பெற்றோர்களோட வயோதிபம் அடைந்த நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா அழகான முறையில அவங்களோட உரையாடுங்க, பேசிக்கொள்ளுங்க. பல தகுல்லஹுமா உஃபின், அவங்கள சீண்டு கூட நீங்க சொல்லாதீங்க. சில இடங்கள்ல, சில ஜனாசாக்கள்ல நாங்க பார்க்கிறதுமா நிறைய எத்தனையோ நாட்கள் படுக்கை புண்ணோடு படுத்து துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் அந்த உயிர் பிரிந்திருப்பதை நாங்கள் காண்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்திலே அவர்களை போட்டி போட்டுக் கொண்டு கழுவுவதற்கும் துடைப்பதற்கும் ஓடி வரக்கூடிய பிள்ளைகள், அயல் வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், அவர்கள் எத்தனை மாதங்களாக படுக்கையாக இருந்து படுக்கை புண் போட்டு மரணித்தார்களோ என்று நாங்கள் யோசிக்க கூடிய நிலையில் அவர்களுடைய உடல்கள் மோசமான நிலையில் காணப்படும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் எங்களையும் பாதுகாத்து எங்களுடைய வயோதிப பெற்றோர்களையும் எங்களுடைய அயல் வீடுகளில் வாழக்கூடிய வயோதிப மூதாட்டிமார்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள வெறுக்காதீர்கள். வக்குர் ரப்பிர் ஹம் வக்குல் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அவங்க சின்ன வயசுல உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே போல அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ரஹ்மத்துடைய நிழலை காட்டி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்கணும்னு அவங்களுக்காக நீங்க பிரார்த்திங்க. அவங்களுக்கு நீங்க ஒருபோதுமே ஏசி விடாதீங்க, வெறுத்து விடாதீங்க. அவங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டே, நன்றி செய்து கொண்டே இருங்க. எத்தனை முறை நன்றி செலுத்தினாலும் அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான உதவிகள் செய்யாவிட்டாலும், எங்களோடு அன்பு காட்டாவிட்டாலும், அவர்கள் செய்த ஒரே ஒரு நற்செயலுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தாலும் வீடாகாது. எங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய
ஷஹாதத்துடைய பிள்ளைகளாக அவர்களுடைய வயிற்றிலிருந்து பெற்றெடுத்து சொர்க்கத்துக்கு என்றாவது ஒரு நாள் செல்லக்கூடியவர்களாக எங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டுக்காகவே நாங்கள் எந்த நேரமும் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தாலும் வீடாகாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, மரணம் எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது. நல்லமல்களை செய்வது, புறம் பேசாது, ஒட்டு கேட்காது, எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களின் நோவினை செய்யாது, ஜினா என்கின்ற பெரும் பாவங்களை செய்யாது, வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இவ்வாறான இந்த துனியாக்குடைய பொழுதுபோக்குகளில் ஈடுபடாது, இபாதத்களில் ஈடுபட்டு எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஈமானிய உணர்வோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் மரணம் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மறுமை நாள் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளில், எங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடிய பெண்களில் அதிகமானவர்கள் ஆரியாத்தும் காசியாத்தும் என்ற அமைப்பில், அதாவது தாங்களும் ஆண்களின் பக்கம் சாய்ந்து ஆண்களையும் அவர்கள் பக்கம் சாயக்கூடியவர்களாக இறுக்கமான ஆடைகளை, ஹிஜாப் என்கின்ற ஆடையே தெரியாதவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த நிலைகளில் இருந்தெல்லாம் அவர்களை மீட்டெடுத்து மரணம் மட்டுமே உண்மையானது, நிச்சயமா எல்லாரும் மரணிக்க கூடியவர்கள் என்ற அந்த ஒரு நிலையை அவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இப்பொழுது நல்ல அமல்களை இவ்வாறு செய்கின்ற போது, அல்லாஹ்க்கு பிடித்தமானவர்களாக நாங்கள் மாறுகின்ற போது மரணத்தை சந்திக்க தயாராகி விடுகின்றோம். மரணம் 3 நிலைமைகளில் எங்களுக்கு வருகின்றது. சிறு பிள்ளையாக இருந்து மரணிக்கின்றோம், கொஞ்சம் வளர்ந்த பின் மரணிக்கின்றோம், இப்பொழுதெல்லாம் திடீர் மரணங்கள் வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுமாறு அல்லாஹ் அல் குர்ஆன் அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பணித்திருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசைகள் இருக்கும். சின்ன வயதில் பிள்ளைகள் இழந்து விட்டால் நாங்கள் வேதனைப்பட்டு அதிலிருந்து எங்களால் மீள முடியாமல் இருக்கும். எங்களுடைய தாய் தந்தையருக்கு நாங்கள் சரியான பணிவிடையை செய்ய முடியாது, தவித்து போய்விடுவோம் என்பதற்காக. எனவே அல்லாஹ் திடீர் மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால் மேற்கொண்டு நாங்கள் என்ன வகையான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பார்ப்போம். எங்களுடைய வீட்டிலே ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், நாங்கள் மரணித்த ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் அவருடைய கண்கள், வீட்டில் நோய்வாய்ப்பட்டோ அல்லது திடீர் மரணங்களையோ ஒருவர் எதிர்நோக்கி இருந்தாரானால் அவருடைய கண்கள் பார்வை உயர்ந்த வண்ணம் இருக்கும். உயிர் பிரிகின்ற போது கண்கள் ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகின்ற போது பார்வையும் கூட பயணிக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எல்லாருக்கும் மரணம் உண்மை. நான் இப்ப கொஞ்சம் தரமா மூத்தாயிருவேன். ஆவே எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்லுங்க எல்லாரும், வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணித்த ஒருவருடைய நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாமா, தயவு செய்து என்ன செய்யாதீங்க, இது சலாம் சொல்லாதீங்க. லா துஸ்மிஉல் மௌத்தா, மௌத்தாயினது உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். எனவே இவங்க மரணிச்சுட்டாங்க, இவங்களோட கண் என்ன செஞ்சிருக்கும், மேல் பார்வையில இருக்கும். ஏன்னா அந்த உயிர் சேர்ந்து பார்வையும் போகும்ன்ற சொல்லிட்டாங்க. அப்ப கண்ணை இறுக்கி நாங்க மூடிடணும். அதுக்கு பிறகு அவங்க போட்டிருக்கிற அந்த புடவைக்கு மேலால பெரிய ஒரு போர்வையால மூடணும். கை வாய் கட்டுறேன்னு சொல்றேன்னு. அப்ப என்னன்னா, இந்த கை தக்பீர் தான் கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாங்க அந்த இது ஒடுக்கமாக இருக்கணும் பண்ணதுக்காக தக்பீர் கட்டி கொள்றோம். சரியாம்மா? தக்பீர் கட்டி கொள்றோம். காலை நேரா வச்சிடணும், காலை நேரா வச்சிடணும். இப்ப அடிக்கழுவுற எப்படின்னு சொன்னா, நம்ம சலசலன்னு தண்ணி அள்ளி ஊத்துறல, ஒரு பெரிய ஒரு வாளியில தண்ணிய எடுத்து, சரியா, ஒரு கோப்பைய எடுத்து, எல்லாரும் அமைதியா இல்லைங்க, பெரிய கோப்பையில தண்ணிய எடுத்துமா என்ன செய்யறோம் நாங்க, இது அதுக்குள்ள ஒரு சாரன் உண்ட ஒரு கோப்பைக்கு போட்டு குலுங்கிட்டு முகத்தையும் கழுவிட்டு கழுத்தையும் கழுவிட்டு அரையாப்புல இருந்து கீழுக்கு அடிய மட்டும்தான் என்ன செய்யற,
கழுவுற ஒற்றைப்படையா செய்யணும். எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜனாசா அடிக்கழுவுற குளிப்பாட்டுற என்ன செய்யறேன் நானு, வுளுவுடைய உறுப்புல இருந்து ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜனாசாக்குரிய துவா என்ன? மையத்து குளிப்பாட்டுற மாமிக்கு தான் எல்லாமே தெரியும், பாடங்கள் எல்லாம் சொல்ற சரியா, அவங்களுக்கு தெரியும். ஆனா எந்த பாடமுமே இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரே ஒரு பாடம் தான் ஜனாசாவை குளிப்பாட்டி கமன் செய்து கொடுக்கிற வரையும் சொல்ற ஒரே ஒரு பாடம். ரைட். பிஸ்மி சொல்லி வலது கை இந்த வலது புறமாக ஊத்தி கழுவிடணும். கழுவி போட்டு எல்லாத்தையும் இப்ப இதுல போடப்பட்ட இந்த புடவைகளை எல்லாம் டக்குன்னு எடுக்கிறல பெரியோரு போர்வைய கொண்டு போத்திட்டு போட்டு அவங்கள அந்த உள்ளுக்குள்ளால வலது பக்கமாக இடது பக்கமாக கத்திரிக்கோளால வெட்டிட்டு அவங்க போட்டிருந்த உடுப்புகளை ஆற்றி விட்டால் போதுமானது. இப்படி அடிக்கழுவுற என்ற பேர்ல வயிற்று நெரிக்கிறது, இது அங்கால பிரட்டி இங்கால தண்ணிய ஊத்தி கழுவுற அப்படி செய்யறியா? இல்ல, அடிய மட்டும்தான் கழுவுற. ரைட். இப்ப இவங்களை இவ்வளவு செஞ்சுட்டு பார்வையாளர்களுக்கு காட்டலாம். யாருக்கு? நம்ம இப்ப இல்ல எப்பயுமே அஜ்னபி மஹரமிய பாடணும். அப்ப அந்நிய ஆண்கள் பெண்களை பார்க்கவோ, நாங்க போய் அந்நிய ஆண்களை பார்க்கவோ கூடாது. இப்ப நாம பார்வையாளர்களுக்கு காட்டிட்டு இவங்களை நாங்க குளிப்பாட்டி கமெண்ட் செய்யறதுக்கு ரெடி ஆகிறோம். யாரு குளிப்பாட்டுறதுக்கு பொருத்தமான ஆக்கள்? நம்ம வெளியில இருந்து நாங்க வாரோம் வழிகாட்டிகள், நாங்களா? இல்ல, அந்த வீட்டை சேர்ந்தவங்க தான் பொருத்தமான ஆக்கள். ஆனா வழிகாட்டிகள் இருக்கணுமா இல்லையா? மௌலைமா நீங்க வாங்க, எங்கட உமா, எங்கட ராத்தா, எங்கட தங்கச்சி, எங்கட மகள் மௌத் ஆயிட்டா, குளிப்பாட்டணும், நீங்க அதுக்கு அனுசரணையா நில்லுங்க, நாங்க வந்து நிப்போம். அதே நேரம் நிறைய பேர் அந்த இடத்துக்கு தேவையில்லை. ஏன்னா சிறுகள் வீட்டு ஆட்கள் மட்டும்தான் செய்யணும். அப்பதான் சிறுகள் என்ன செய்யும்? மறைக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்படும். சில ஜனாசாக்கள் பார்ப்போம், நல்ல சந்தோஷமா பழகி இருப்போம். ஆனா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளையா இருப்பாங்க, ஆம்பளை பிள்ளையோட நிலைமை உறுப்புகள் எல்லாம் இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் நவுதுபில்லாஹ் மின். அப்ப நாங்க வெளியாக என்ன செஞ்சிருவோம்? போய் சொல்லிடுவோம். அதனால அந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கே அது தெரியாம இருந்திருக்கும். எனவே வீட்டாக்கள் தான் செய்யணும். இப்ப குளிப்பாட்டுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இந்த மஹாலார் மௌத் ஆயிட்டாங்க, 3 ஜடை பின்னி இருந்தாங்க, அப்படியே களைஞ்சி போட்டு கழுவி போட்டு 3 ஜடை போடுங்க. வுளுவுடைய முழு செஞ்சு ஆரம்பிங்கன்னு சொல்லல, வுளுவுடைய உறுப்பிலிருந்து, அதாவது வலது பக்கமாக இருந்து நீங்க ஆரம்பிங்க. ஒற்றைப்படையா குளிப்பாட்டுங்க. இளந்தன் சாறை கொண்டு குளிப்பாட்டுங்க. வஜ்ஜமா பைனஹுமா காஃபூரா, இறுதியா கற்பூரத்தால அப்படியே கழுவி விடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப விளங்கிருத்தானே? அப்ப இந்த இதுலமா இந்த இது இத்து போன ஈக்கில இருக்கிற கடாங்கன்னு உடைச்சு கீழுக்கு போடுற அப்படி அது தேவையில்லை. ஆனா நாங்கள் அழகான முறையில பேணி பாதுகாத்து வெட்டி இருந்தோம்டா, வயோதிபர்களை சரியா கவனிச்சுதான் அந்த நிலை எங்களுக்கு வரா. இருந்தாலும் டூத்பிக் 3 எடுத்து வச்சுக்கொள்றேன். சின்ன ஒரு சான் அரைச்சான்ல புடவை 2-3 எடுத்து வச்சுக்கொள்றேன். கையில கை உற போட்டுக்கொள்ளணும். யாரும் என்னவும் நஜிஸ்தான். எனவே இடது கையைத்தான் மலவாயில துப்புராக பயன்படுத்துறேன். இப்ப 4 பேரை எடுத்துக்கொள்றேன். வழிகாட்டி இவரத்துக்கு நிப்பா, வீட்டுக்காரி சரியாக இந்த அறையப்படியை நிப்பா, அடுத்தது இன்னும் ஒருத்தர் அவரத்துக்குள்ள குப்பை போடுறதுக்குரிய பேக வச்சுக்கொண்டு நிப்பாங்க. ரைட். இப்படி இருக்கும் போது 3 வாளில தண்ணி என்ன துறந்தே விடுறான். அப்படி தெரியா? இல்ல, ஒற்றைப்படையாதான குளிப்பாடணும். 3 பெரிய பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளணும். நாம எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லணும்? இந்த ஜனாசாவினுடைய குளிப்பை அல்லாஹ்வுக்காக நிறைவு செய்கின்றேன். பிஸ்மில்லா, ஃபர்லான குளிப்பை அல்லாஹ்வுக்காக நிறைவு செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாளை மறுமையில தான் இவங்களோட சிற நான் போய் சொல்லுவேன் சத்தியம் செஞ்சு சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்லி குளிப்பாட்டுற? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப இவருக்கு நிக்கிற வழிகாட்டி இவங்க வீட்டுக்காரிய புடிச்சு வலது கைப்புறமாக ஊத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு முறை, 2வது இடதுபுறமாக ஒரு முறை, நடுவுக்கு தண்ணிய முகத்துல தொளிச்சு அப்படியே கொண்டு போய் ஒரு முறை. எங்களுக்கு திருப்தி இல்லைண்டா திருப்பியும் 1 தடவை 2 தடவை 3 தடவை கழுவிட்டு வலது காலை தூக்கி போட்டுட்டு பின்னுக்கு புரட்டுறேன். சவர்க்கார தண்ணிய வச்சுக்கொள்ளணும். நாங்க நல்லா கலந்து அந்த சவர்க்கார தண்ணிய எடுத்து மலை வாயிலடிய இடது கையால் இந்த வீட்டுக்காரிய பிடிச்சி துப்புரவு செய்து 1 முறை 2 முறை 3 முறை துப்புரவு செஞ்சிடணும். ஒரு பஞ்சொண்டை எடுத்து மலை வாயில் தானமா நல்லா துப்புரவு செஞ்சோட அதுல வச்சுட்டுறணும். வச்சு போட்டு
தலையை நல்லா குடைஞ்சு கழுவிட்டு 1 2 3 முறை ஊத்தணும். அந்த தண்ணியால் அந்த சவர்க்கார தண்ணியால கழுவுறதோட சும்மா ஊத்தி கழுவிடணும். திருப்பியும் என்ன செய்யணும்னா 1 தரம் 2 தரம் 3 தரம் திருப்பியா இப்ப உங்களுக்கு 3 தரம் கழியின அப்படின்னு கேட்கணும். ஓம்னு சொன்னா அதே மாதிரி இடதுபுறமாகவும் அதே வேலையை செய்யணும். செய்துட்டு இப்ப வலதுபுறமா 3 முறை இடதுபுறமா 3 முறை செஞ்சுட்டு இப்ப மேலுக்கு சவக்கார தண்ணிய இப்படி செஞ்சுட்டு மெதுவா துடைச்சி இதுக்குள்ள கம்மக்கட்டுக்குள்ள கை இடுக்குக்குள்ள எல்லாம் கை இடுக்குக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன துண்டு வெள்ளச்சீல 7 துண்டை விற்கிறாமாங்களே 7 துண்டுன்னு தேவலமா எங்களுக்கு எத்தனை அளவுக்கு தேவையோ ஒற்றைப்படையா நாங்க எடுத்துக்கொண்டு அதுல கை இடுக்குக்குள்ள எல்லாம் போட்டு போட்டு துடைச்சி கழுவிட்டு போட்டு இப்ப வளைச்சு நிக்காங்களே தண்ணி ஊட்ட அவங்க வாழ்ற காலத்துல அந்த தண்ணியை எடுத்துட்டாமான்னு பதறி நக்கரிச்சு போய் தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாங்க. அப்படி கொடுக்காதவங்க அந்த நாளையில சண்டை குடிப்பா தண்ணி ஊத்தண்டு. அதுக்கு ஒரு போதும் இடம் அளிக்க கூடா. நிக்கிற 4 பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு ஆசை இருக்கும் தானே மத்தவங்களுக்கும் கைகளை கழுவிட்டு உணவோட இருக்கணும். அதை எப்பயும் நல்ல உணவு இல்லாமலும் செய்யலாம். ஆனா உணவோட இருக்கிறது சிறந்தது. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 4 பேர்ட்டையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 1 தடவை 2 தடவை 3 தடவை ஊத்தி கழுவிடணும். திருப்பியும் 3 தரம் கழுவிட்டு இப்ப என்ன செய்யணும்னா என்ன தண்ணி இருக்கீங்கள்ட்ட இளந்தஞ்சாறு இருக்கு. அப்ப இளந்தஞ்சாரை ஊட்டுறதுக்கு முன்பா அந்த தட்டி இல்லாத இது கிடைக்கும். அப்ப 1 தரம் 2 தரம் தெளிச்சு 1 தரம் ஊத்தி கழுவிட்டு இளந்தஞ்சாரை மெதுவாக இப்படி தொளிச்சு கொண்டு போய் விட்டுட்டு அங்காளையும் தொளிச்சு கொண்டு போய் விட்டுட்டு உயர்த்தி அங்காளையும் கீழுக்கு மூத்தி எல்லா பக்கம் சேரணும். என்ன இளந்தஞ்சாரை கொண்டு குளிப்பானுங்கிற சுவசனா அவே கழுவிட்டாத மாயி இறுதியா கற்பூர தண்ணியை ஊத்தி கழுவிடணும். இப்ப துடைக்கிற இந்த வகையில துடைக்கிற இடுப்புல இருந்து கால் பகுதிய அப்படியே ஃபுல்லா துடைச்சு முடிக்கிறது. இடுப்புல இருந்து கால் பகுதிய யாரு வீட்டுக்காரி துடைப்பா. இந்த வழிகாட்டியா நிக்கிறவ கபன் துணிக்கு வைத்துருவா. ஆனா மத்த அங்கால இந்த சாமான்களை போட்டு கொண்டு நிக்கிறவையும் இன்னொருத்தரும் என்ன செய்வா தலையை துடைச்சி ஒற்றை கூந்தல் 1 கூந்தல் போடணும். இல்லாட்டி 3 ஜடை போடணும். ஒற்றைப்படையாத்தான் ஜடை போட சொன்னாரு சொல்லலாம். 3 கூந்தலை போட்டுருவாங்க. இப்ப எல்லாம் துடைச்சாச்சு. இப்ப நாங்க கபன் இட போக்குறோம். அதுக்குள்ளமா கபன் துணியில இப்படி ஒரு துணி இருக்கும்டா. இப்படி ஒரு துணி இருக்கும். அந்த துணி நெப்கின் தெரியும் தானே. அந்த நெப்கின் நம்ம இத பஞ்ச வச்சு கீழுக்கு வச்சு நம்ம நெப்கின் போடுற தெரியும் தானே. அத கேட்டுக்கொள்ளுங்க தெரியுமா. அந்த பின்னுக்கு கஷ்டமா இருக்கு தங்க. இங்க பாருங்க நெப்கின் வைக்கிற தெரியும் தானம்மா. வச்சிருவோம். வச்சு போட்டு இதுல இந்த துணி இருக்கும். சரியா எல்லாருக்கும் நீங்க இருந்து கேளுங்க மர விளங்கும். இப்ப இதுக்குள்ள 3 துணி இருக்கும். மெது ரைட் 3 துணி இருக்கும். சரியா 3 துணி இருக்கும். பார்த்தோம் நாங்க இத மாறிகள் வச்சிடக்கூடாமா. நேர வைக்கணும். நேர வச்சா மட்டும் நான் என்ன செய்யலாம் நம்ம கபன் செய்யறது சரியா வரும். இங்க பாருங்க இதுல ஒரு சட்டை ஒன்று இருக்குமானே. இந்த சட்டைய பாருங்க. இந்த சட்டையில மூக்குதான் நம்மளோட மூக்கு அந்த நுனியில இப்படி வைக்கணும். சரியா சட்டைய இப்படி கடுக்கிறாங்களோட மூக்கு நுனியில சட்டைய வைக்கணும். வச்சுட்டு பார்ப்போம் நாங்க மூக்கு நுனி எங்க இருக்குது பார்த்து சட்டையை வைப்போம். இந்த இருக்கிற துணியை இடுப்புக்கு வச்சிடணும். அதுக்கு மேலால சட்டை துணியை என்ன செய்யணும்னா ஒரு செட்டை புரியுமனே ஒரு செட்டை விரிச்சிடணும். சட்டை துணியை என்ன செய்யணும் ஒரு செட்டை விரிச்சிடணும். மேலால இருக்கிற சட்டை துணியை இப்படி விரிச்சிடணும். விரிச்சுட்டு இங்க பாருங்க மன விரிச்சுட்டு போட்டு இப்படி வைக்கணும். வச்சு விட்டு அந்த மூக்கு நுனிக்கு வச்சுட்டு இப்ப நாங்க சரியா வச்சுட்டோம். வச்சது பிறகு எல்லா பக்கமும் 1.5 அடி சரியா இருக்கா இப்படி அளந்து பார்க்கணும். எல்லா பக்கமும் சரியா 1.5 அடி இருக்கா இப்படி அளந்து பார்க்கணும். அளந்து பார்த்துட்டு நாங்க ஒரே சீரா அளந்து பார்த்ததுக்கு பிறகு 3 பேர் இப்படி நிக்கணும். நின்று இத ஒரே சீரா என்ன செய்வோம் மடிக்கணும் சுருட்டணும். ஒரே சீரா சுருட்டணும். அல்லது வேற ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. ஒரே சீரா சுருட்டணும். அதே நேரம் அங்க கீழுக்கு இருந்து இதை என்ன செய்யணும் ஒரு ஆள் கீழுக்கு இருந்து பிடிச்சுக்கொள்ளணும். ஒரே சீரா சுருட்டிட்டு வரக்குள்ள
ஒரே சீரா சுருட்டி போட்டு மூக்கு வரக்குள்ள கீழே வச்சுட்டோம். வச்சு கொஞ்சம் நில்லுங்கம்மா மூக்கு வைக்கக்குள்ள வச்சுட்டு இத இப்படி பிரட்டி வேற வச்சு போட்டு இத என்ன செய்யறேன் கொஞ்சம் விரிச்சுடுறேன்ல. இத என்ன செய்யறேன்னா இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இந்த கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு மெதுவாக வச்சிடணும். திருப்பி இது கலங்கிராம அடுத்த பக்கம் இப்ப இதை எடுத்துட்ட உடனே இப்ப எடுத்துட்ட உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்பயும் என்னத்தை கொண்டு ஆரம்பிக்கிற? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேற துஆ இருக்கா? ரைட். இப்ப சட்டை போட்டமா? இப்ப இல்லையா? ரைட். இப்ப இதுக்கு பிறகு நாங்க வலதை கொண்டுதான் இப்ப முற்படுத்தணும். இப்படி சரி செய்து வச்சு போட்டு இத சீரா செஞ்சிடணும். அழகான முறையில நீங்க கவன செய்யுங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆவே நாங்க சீரான முறையில என்ன செய்யணும்? ஒரு முதலாவது இத ரோலை சுத்துறோம், ரெண்டாவது மூணாவது ஒத்தையா எடுத்தா சரியா வராது. அதனால ரெண்டையும் என்ன செய்யணும்? சேர்த்தேதான் நாங்க சுத்தணும். ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க கபன. ஆனா சுத்துற போது நாங்க சரியா மண்ணா மொட்டம்னா என்ன செஞ்சிடும்? விளைச்சிரும். அதனால சரியா மண்ணி நாங்க அதை சுத்தி கட்டணும். இதுல பாருங்கம்மா 3 துண்டு இருக்கும். இது ஒரு துண்டு கால் தொங்கலுக்கு நல்லா மண்ணி போட்டு காலை கட்டி விடுறது. கட்டுறேன். ரெண்டாவது இப்படி ஒரு துண்டு இருக்குமா? இந்த துண்டை என்ன செய்யறேன்டா குறுக்கால இடுப்புக்கு கீழே போட்டு கட்டுற. இந்த துண்டை சரியா இடுப்பு கீழே போட்டு இந்த ரெண்டாவது துண்டை இடுப்பு கீழே போட்டு காலை உசத்தி ஆனா நேர்த்தியும் அழகாவும் இருந்துடணும். இல்லாட்டி என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். இல்லாட்டி இப்ப பாக்கணும். நாங்க அங்க காலை பிடிங்க. இப்ப பாக்கணுமா? நம்ம செஞ்சு போட்டு இது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? இப்படி நல்லா இழுத்து சரியா இருக்கா அப்படின்னு பாக்கணும். பார்த்துட்டு மெதுவாக துறந்து இதுக்குள்ள ஒரு முக்காடு இருக்கும் பாருங்க. எல்லாரும் முக்காடு ஒன்று இருக்கும். இந்த முக்காடு நாங்க தலையை மெதுவா உயர்த்திட்டு போட வைக்கணும். அப்ப முக்காடு போடணும். இந்த நேரம் என்ன சொல்லணும்? நாங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா, அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா. நாங்க முக்காடு போட வச்சுட்டு இப்ப நாங்க முக்காடு போட வச்சுட்டோம். என்ன முக்காடு போட வச்சுட்டு நீட்டா இருக்கான்னு பாக்கணும். பார்த்துட்டு நாங்க என்ன பார்வையாளர்களுக்கு காட்டுறோம். ஏன்னா வீட்டு குடும்பத்தாருக்கு காட்டிட்டு என்ன சொல்லுவோம்? நாங்க ஒரு துவா பிரார்த்தனை ஒன்று செய்வோம். என்ன அப்ப பாருங்க, இன்னைக்கு இன்றைய நாள் இந்த சகோதரி மரணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. என்ன அப்ப நாங்க இப்ப நான் ஒரு வழிகாட்டி வந்திருக்கேன், உங்களுக்கு சொல்ல போறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மகள் இந்த சகோதரி மரணத்தை தழுவி இருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் மட்டும்தான் உண்மையானது. எனவே இவங்க வாழ்ற காலத்துல நீங்க அயல் வீட்டுக்காரியா இருப்பீங்க, ராத்தா தங்கச்சியா இருப்பீங்க, உடன்பிறப்பா இருப்பீங்க. எனவே அவங்க வாழ்ற காலத்துல ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருந்தா நீங்க அல்லாஹ் ரசூலுக்காக பொறுத்து கொள்ளுங்க. கடன் பட்டிருந்தா அல்லாவுக்கு அவங்களோட மக்கள் இருக்காங்க, அவங்களோட ராத்தா தங்கச்சி இருக்காங்க, அவங்கள்ட்ட பொறுப்பு சாட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்க அந்த கடனை அவங்கள இருந்து நீக்கி விடுங்க. யா அல்லாஹ் நாளை மறுமையில கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலத்தும் மிர் ரியாலில் ஜன்னா, சுவர்க்கத்துல இருந்து ஒரு பூங்காவை கொண்டு வந்து அலங்கரிச்சு வைக்கக்கூடிய அந்த கபரு அந்த இந்த மகளாருக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருளணும் என்று அல்லாஹ்விடத்தை துஆ கேளுங்க. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அமைந்து விடுதோ அவரு என்றாவது ஒரு நாள் சுவர்க்கத்துல இருப்பாரு அல்லாஹு தஆலா வாக்களிச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க. எனவே
நாங்க சொர்க்கத்துக்கு போகணுமா எங்களுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்க கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தணும். உண்மையாவே இந்த துனியா போலியானது. இந்த துனியாவுக்காகவே நாங்க வாழ்ந்திருக்கோம். ஆனா எங்க நோக்கம் அடைவு எல்லாமே நாளை மறுமையை போய் சந்திக்கிறது தான். இந்த இவ்வளவு பேரும் நீங்க இந்த இடத்துல நிக்கிற மாதிரி எங்களோட நோக்கம் எல்லாம் நாளை மறுமையில மகசர்ல எங்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படுகின்ற போது எல்லாரும் சாட்சியா இருக்கணும். ஏன்னா அந்த ஜனாசாவை அழகான முறையில கழுவி குளிப்பாட்டி நம்ம தூக்கி கொடுக்கிறோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் நீங்க செயற்படுத்துறதுக்குரிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தருள வேண்டும். எனவே யா அல்லாஹ் அன்னாருடைய பாவங்களை நீ மன்னிச்சுக்க ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சுக்க ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்க எதையுமே விளையாட்டாக கருதுறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்கிட்ட நாங்க கேட்கிற எல்லாம் எங்களோட பாவங்களை நீ மன்னிக்காட்டி யாருமே மன்னிக்க மாட்ட ரஹ்மானே. நாளை மஹ்ஷர் வழியில நீ விலகி நில்ல லாலிமுடைய கூட்டத்தில் நில்லு என்று எங்களை சொல்லிடுற ரஹ்மானே. எங்களுடைய வலது கையில எங்களோட பட்டோலையை தா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வலது கையில எங்களுடைய பட்டோலையை தா ரஹ்மானே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சின்ன வயசுல இருந்து இவ்வளவு ஆளுமை மிக்கவர்களா உருவாக்கின எங்களோட தாய் தகப்பன் எங்களுடைய ஆளுங்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் அத்தனை பேருக்கு நீ ஹிதாயத்தை செய்ய ரஹ்மானே. அவர்கள் உயிரோடு இருந்த அவங்களுக்கு நிரந்தரமான சொந்த வாழ்க்கையை நீ கொடுத்துரு ரஹ்மானே. உயிரோட இல்லாத பட்சத்திலும் அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொடுத்துரு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய மக்கள் படுகின்ற துன்பம் துயரங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் இந்த இடத்திலே எல்லோரும் ஒன்று கூடி நல்ல நியத்துக்காக ஒன்றுபட்டிருக்கிறோம் ரஹ்மான். எங்களுடைய நியத்துக்களை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு நாள மறுமையில மஹ்ஷர்ல நாங்க நல்ல பதில கபருல நாங்க கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களா எங்களுடைய உதடுகள் மலைகளை விட கடினமா அமைந்து விடும் ரஹ்மானே. அந்த இலையை விட்டு எங்களை நீக்கி நாங்க நல்ல பதில சொல்லக்கூடிய எங்களை மாத்தி ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ மன்னிச்சு எங்களை நல்ல தூய்மையான உள்ளத்தோடு நீ நேசிக்க கூடியவர்களா நீ எங்களை எடுத்துக்கோ ரஹ்மானே. எங்களை மலாய்க்கமார்கள் சந்தோஷப்பட்டு தூக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு ஏற்படுத்த ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. எங்களுடைய தாய் அப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிரு. எங்களுக்கு தாய் அப்பன் எங்களை இவ்வளவு சிறப்பானவர்களா வளர்த்துட்டால நாங்க இந்த இடத்துல நிக்க ரஹ்மானே. எனவே எங்களை போல எங்களை பிள்ளைகளையும் நீ சிறந்த வழியில ஆக்கி ரஹ்மானே. யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நல்ல ரஹ்மானே. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار السالمين اللهم أجرنا من النار السالمين وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم آخر كلامنا إن سكرات الموت بقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم آخر كلامنا إن سكرات الموت بقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم آخر كلامنا عند سكرات الموت بقول لا إله إلا الله محمد رسول الله. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة. எல்லாரும் ஆளுக்கால் கட்டி பிடிச்சி முசாபாக செஞ்சு உங்களோட மனதில எதுவும் கோவங்கள் இருந்தா நீக்கிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அங்கால மெதுவா வந்து பால் பக்கெட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறோமா குடிச்சிட்டு எடுத்துட்டு போங்க. ஒரு வந்து பார்வையிட்டு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரையும் அங்கீகரிச்சு